ஹாய், நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் பேசுகிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூரின் போனால் ஒரே ஸ்மெல்லு. அதே மாதிரி யூரின் போனால் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்க 5+ இருக்குது, 2+ இருக்குது, 4+ இருக்குது சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. யூரின் போனால் இப்போ பார்த்தாலும் ஸ்மெல் இருக்குது. நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறது, இல்லைனா வந்து யூரின் வர மாதிரி இருக்கும் ஆனால் யூரின் அடிக்கடி யூரின் போகிறது, இது மாதிரி தொந்தரவுகள்லாம் வருது. சரிங்களா? இதெல்லாம் ஏன் வருது? டயபெட்டிஸ் இருக்கிறதுனால வருது. டயபெட்டிஸ் ஏன் வருது? நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ். சரிங்களா? ஹார்மோன்ஸில் தமிழில் என்ன சொல்லுவாங்க? நாளமில்லா சுரப்பிகள். சரிங்களா? என்னென்ன இருக்குது? பிச்சுட்ரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பேங்க்ரியாசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாம் வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து சமநிலைப்படுத்தணும் சொல்லி சொன்னாக்கா நம்மளுடைய சுகர் வந்து நார்மலுக்கு வரும். நம்மளுடைய யூரின் வந்து அந்த ஸ்மெல் கம்மியாகும். அந்த யூரினில் இருக்கக்கூடிய சர்க்கரை லெவல் கம்மியாகும். அதே மாதிரி யூரினில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதுவும் கம்மியாகும். நாளமில்லா சுரப்பிகளை வந்து நம்ம கிளர்ச்சி அடைய செய்தோம் சொல்லி சொன்னாக்கா நம்ம வந்து என்ன அந்த 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 உறுப்புகள் சார்ந்த அந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து சரி பண்ணி நம்மளை வந்து ஆரோக்கியத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அக்குபஞ்சரில் வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகளை வந்து சமசீராக வச்சுக்கிறதுக்கான சில முக்கியமான புள்ளிகள் இருக்குங்க. அந்த புள்ளிகளை நம்ம தூண்டுறோம் சொல்லி சொன்னாக்கா அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும், நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரிங்களா? அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது நான் சொல்கிறேன். ஒரு எஸ்பெஷலி ஃபார் 3 பாயிண்ட்ஸ் ஒன்லி தான். சரிங்களா? மொதல் பாயிண்ட் வந்து LL18. சரிங்களா? அப்புறமேட்டு வந்து EX எக்ஸ்ட்ரா 1 சொல்லுவோம். அதாவது நெற்று புள்ளி, அதாவது கண்ணு மூடிக்கிட்டு இந்த நெற்றி பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குங்க. அப்புறமேட்டு LL11ங்கிறது வந்து இப்போ இங்கேருந்து வச்சு ஒரு 4 இடத்துல இப்படி வச்சு நீங்கள் இந்த இடத்துல அழுத்தினீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு இனம் புரியா ஒரு வலி இருக்கும். இந்த இடத்துல அப்படியே இப்படி நல்லா மூச்சு உள்ள வாங்கிட்டு மொல்லமா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மசாஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு மசாஜ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு மசாஜ். அப்புறமேட்டு வந்து இந்த 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 காது ரெண்டுக்குள்ள கையை வச்சு இந்த இடம் DU20 இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லி சொன்னாக்கா இது 100 மீட்டிங் பாயிண்ட் சொல்லி சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை தூண்டுறோம்னு சொல்லி சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு என்ன ஆகும்னா 100 புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 100 புள்ளிகளும் ஆக்டிவேட் ஆகும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ல இருந்து, அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாகிட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா? இது வந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆகும்? உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கம்மியாயிடும். மாத்திரை எவ்வளோக்கு கம்மியாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அக்குபஞ்சர் புள்ளிகளும் நம்ம வந்து சரியான முறையில் தூண்டிகிட்டே இருக்கிறோம். அதாவது 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 120 நாள் 120 நாள் நம்மளுடைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை நம்ம கரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணோம் சொல்லி சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து சரிப்படுத்திக்கலாம். இதே மாதிரி தான் தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம் ஒன்று இருக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி தைராய்டு வந்து நல்ல நார்மலுக்கு வர்றதுக்கான முக்கியமான புள்ளி ST44 சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது நான் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். அந்த ST44 வந்து 2 விரலுக்கு நடுவில் இருக்கும். அந்த புள்ளியை நம்ம வந்து தினக்கும் ஸ்டிமுலேட் பண்ணோம் சொல்லி சொன்னாக்கா நல்லாகும். அதே மாதிரி ட்ரிபிள் வார்மர் 3 அந்த புள்ளியை நம்ம, அதாவது இந்த விரலுக்கு இந்த சைடில் இந்த ஒரு புள்ளியை நம்ம தினக்கும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே வந்தோம்னு சொல்லி சொன்னாக்கா தைராய்டு வந்து நார்மலுக்கு வரும். அந்த அந்த அதனுடைய அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து நார்மலுக்கு வந்து வரும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம நாளமில்லா சுரப்புகளை வந்து நம்ம எவ்வளோக்குள்ள வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் தொடர்ந்து நம்ம இந்த சொல்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா
ஓரளவு வந்து எல்லாமே நார்மலுக்கு வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். தேங்க்யூ.